மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், கவனிங்க. இங்கே பாருங்கள், சிங்கிள் வைக்கிறோம். சிங்கிளில் நம்ம இது மாதிரி வைக்கும்போது 2 தையல் தான் போடணுன்னுலாம் அவசியம் இல்லை, ஒரே தையல் போட்டால் போதும். இங்கே பாருங்கள், ஊக்குப்பட்டியை இப்படி தைக்கிறதுக்கு முன்னாடியே பார்டர் தைச்சிருங்க. நமக்கு அப்போ தான் பார்டர் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு. ப்ளவுஸில் ஊக்குப்பட்டியை இப்படி தைக்கிறதுக்கு முன்னாடியே இதை தைச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். வளைஞ்ச அழகாக எப்படி உட்காந்துருக்கு பாருங்கள். ஓகேவா? ஊக்குப்பட்டியை இப்படி தைக்கிறதுக்கு முன்னாடியே இதை நம்ம தைக்க ஆரம்பிக்கணும். ஒரு தையல் போதும் சிங்கிள் பார்டருக்கு. இப்படி பிடிச்சி தையல், அதுதான் பார்டரும் நழுவாது. உங்களுக்கு நெக்கு நல்ல ரவுண்ட் ஷேப்பில் வரும். எப்படி ரவுண்ட் ஷேப்பில். இது ஒரு ஆரி ஒர்க்கு ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், வேலை போயிட்டுருக்கு. உங்களுக்கு நான் ஃபுல்லாக வீடியோவில் இனி ஆரி ஒர்க்கு லேஸு மாடலு ஃபுல்லாக நிறைய போடுவேன். கவனிங்க என்னுடைய சேனலை. இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சிக்கணும். பின்னாடி பிடிச்சி தைச்சிங்கன்னா தான் நெக்கு ரவுண்டாக விழுவும். மெயினாக பாருங்கள், பின்னாடி லேஸு தைக்கும்போது கை கொடுத்து பிடிச்சி தைக்கணும். அப்படியே ரவுண்டு உட்காருதா? இனி பாருங்க. ஊக்குப்பட்டியை பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடியே இங்கே பாருங்கள், இது பிரின்சஸ் ப்ளவுஸு. இங்கே பாருங்கள், யோக்கு இல்லாத ப்ளவுஸு. அதுக்கு முன்னாடியே தைச்சிட்டோம்னா இப்போ இதில் ஜிப்பு வச்சுக்கலாம், இல்லைனா ஊக்குப்பட்டியை பட்டி வச்சுக்கலாம். நான் ஜிப்பு வச்சா உங்களுக்கு இதை நான் வீடியோ போடுறேன். பேக்கில் வைக்கிறோம். பேக்கில் நம்ம இது வச்சிட்டோம். இது பேக்லேயும் நம்ம வச்சிட்டோம். இது சிங்கிளாக வைக்கிறது கொஞ்சம் நல்லா இருக்கும், டீசெண்டாக. கையில் என்னன்னா, கையில் ஆரி ஒர்க்குல்ல அதிகமாக தெரியணும் இல்லையா, அதனால கையில் மட்டும் வச்சுட்டேன். அதே மாதிரி கழுத்துலையும் பாருங்கள், சிங்கிளாக வச்சுருக்கேன். அழகாக சிங்கிளாக கழுத்துலையும் சிங்கிளாக வச்சு லுக்காக வச்சாச்சு. கையில் மட்டும் ஏன் பட்டை வச்சுருக்கோன்னா, கையில் ஆரி ஒர்க்கு போடுறதுனால இந்த தடியாக சைஸ் இருக்கிறதுனால இதில் தடியாக இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், கழுத்துக்கு சிங்கிளாகவும் இங்கே கொஞ்சம் இதாக வச்சா அந்த மெத்தடை பாருங்கள், கொஞ்சம் ராயல் லுக்கு கொடுக்கும். இதே பட்டை இங்கே வச்சிங்கன்னா அசிங்கமாக இருக்கும். எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையும் நீங்கள் வச்சு பண்ணிடாதீங்க, சரியா? இப்போ இங்கெல்லாம் நம்ம மணி கட்ட போகிறோம். இந்த கை ஃபுல்லாக அப்படி மணி கட்ட போகிறோம். அந்த மணி இருக்குது, அதனால் அந்த மணியை கட்டிட்டு அங்கேக்கெங்க இந்த மணியை இதை ஒட்ட வைக்க போகிறோம். இந்த கலர், இதுக்கு தேவையான கலர் இருக்கு இல்லையா, அதனால் ஒட்ட வைக்க போகிறோம். இங்கே பாருங்க, இதில் வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கல் பதிச்சு ஒட்ட வச்சாச்சு. திரும்ப மணி ஊசியில் தைச்சிட்ருக்கோம். ஊசியில் தைச்சி விட்டுட்டோம்னா அது பாட்டுக்கே அருமையாக இருக்கும். இன்னும் இதில் வேலை இருக்குது. இந்த மணி இந்த ஓரத்தில் ஒரு ரவுண்டு வைக்கணும். அடுத்தது வேறு மணி ஒர்க்கெல்லாம் இருக்குது.
வந்து இதை தொடர்ந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து போடுறோம். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து எல்லா வீடியோவும் கவனமாக பாருங்கள். இந்த லேஸ் வைக்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு சொன்னேன். சின்ன லேஸாக இருந்தாலும் கையில் 2 வச்சுருக்கோம் இல்லைங்களா, கழுத்தில் 1 வச்சுருக்கோம், கையிலையும் 2 வச்சு அசிங்கமாக வச்சுக்காதீங்க. இது வந்து கழுத்து சின்னதாக உள்ளவங்களுக்கு தைச்சிருக்கோம், பெரிய கழுத்து இல்லை. இது வந்து ஊக்குப்பட்டி ஐப்பட்டி தைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த லேஸ் வச்சிடணும். அப்போ தான் நம்ம பிசுரெல்லாம் வச்சு தைச்சி அழகாக ஃபினிஷ் பண்ண சூப்பராக இருக்கும். இதில் வந்து நான் இப்போ வந்து ஜிப்பு வைக்க போகிறேன். உங்களுக்கு ஜிப்பு வந்து எப்படின்ட்டு ஜிப்பு தைக்க போகும்போது உங்களுக்கு வந்து நான் சொல்லி விட்றேன், வீடியோவை போட்டு விட்றேன். இதில் வந்து இன்றைக்கே இதை ஃபினிஷ் பண்ணுற மாதிரி இல்லை, இன்னும் கழுத்தில் வேறு எதனா வைக்கிற வேலை இருக்கா அதை பார்த்துட்டு என்னடா வேறு கலர் போட்டிருக்காங்கன்னு பார்க்காதீங்க. லைனிங்கு அது நம்ம இஷ்டம், வீட்டில் என்ன கலர் இருக்கோ அதை போட்டுக்க வேண்டியது தான். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இதுக்குன்னா ஜிப்பு தைக்கணும். ஆரி ஒர்க் வந்து பாதியில் நிற்கிது, ஓடிக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு ஃபுல் வந்து இதில் வந்து காட்டுறோம். இங்கே பாருங்க, ஒரு ரவுண்டு ஆரி ஒர்க் காட்டுறோம் பாருங்க. ஊசி இதில் இருக்குது, இங்கே பாருங்கள். ரமணி, அந்த துணி அது இல்லைடா, வெறும் பாலிஸ்டர் வேறு வேறு கலராக இருக்குது, என்ன செய்யலாம்? ஐயோ, பார்த்து எடுக்கக்கூடாதா? 800 ரூபாய்க்கு துணி எடுத்து எனக்கு அதான் கவலையாக இருக்குன்ற துணியை காட்டுறேன். வாங்க கூட கொஞ்ச நேரம் அதை செஞ்சுட்டு வாங்க, இந்த இதை முடிச்சு போட்டு வர. பண்ணுங்க, நான் கீழே போய்ட்டு வர மாட்டேன். வர மாட்டீங்களா? அப்படியே போய்ட்டு சரி நேரமா இல்லை போடுங்க, எனக்காக பண்ணாதீங்க, பொறுமையாக பண்ணுங்க. அந்த வேலையை முடிங்கக்கா. இல்லை, இது இருக்கட்டும், உங்களுக்கு காட்டுறதுக்கு துணி இல்லை. ஆனால் பாலிஸ்டருங்க தான் கிடக்குங்க பாருங்க. இந்த மாதிரி பாலிஸ்டர் இதெல்லாம் எப்படி வைக்கிறதுன்னா நான் வைக்கிறேன். அதுதான் என் பொண்ணு துணி தான் அது, இந்த சுடிதார் கிளாத்து. இது இது வேற இது 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 கீழே உள்ளதுக்கு அது எப்படி நல்லா இருக்கும். செட்டாகாது. பாருங்க, இந்த மாதிரி தான் இந்த மாடலெல்லாம் நம்ம தைக்கணும். ஃபஸ்ட்டு வந்து அந்த கல்லை பதிச்சிடணும். கல்லை பதிச்சுட்டு ஃபஸ்ட்டு அந்த கல்லை பதிச்சிடணும். பதிச்சுட்டு பாருங்க, என்னடா ஆரி ஒர்க்கு அந்த கட்டையில் துணியை வச்சு தைக்கலாங்கம்மா, கையில் தைக்கிறாங்கன்னா அதெல்லாம் டைலருங்களுக்கு பேக்லேயும் முதுகுலேயும் செஞ்சு அனுப்புகிற வேலை, அந்த வேலை. இது நம்ம ப்ளவுஸ் ரெடி பண்ணிட்டு தான் இதெல்லாம் நம்ம தைக்கணும். இல்லைன்னா ப்ளவுஸில் தைக்கும்போது அங்கங்கே பட்டு அருந்து கொட்டி நாசி ஆகிடும். இங்கே பாருங்கள், அருந்து கொட்டி நாசி ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். இந்த வீடியோவை பாருங்கள், இதோட கண்டினியூ தொடர்ச்சியெல்லாம் நிறைய போடுறேன். ஓகே பாய், தேங்க்யூ வெரி மச்.